திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். உயிர் விளக்கம். இப்பொழுது சென்ற வகுப்பிலே 66வது குறட்பாவை சிந்தித்த நிலையிலே இப்போது 68வது குறட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அருளுக்கு பின்னே ஆன்மா நிற்றல் அவசியம். அதாவது இந்த குறட்பாவை நாம் சிந்திக்க போகிறோம். உட்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்க அருளார் நிலை. மீண்டும் ஒரு முறை. உட்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்க அருளார் நிலை. இதன் தெளிவுரை: இருளான பாதையில் நடப்போர் தீப்பந்தத்தை ஏந்தி வருபவனை முன்னே செல்லவிட்டு தாம் அவன் பின்னால் சென்றால் அவருக்கு தேவையான ஒளி கிடைக்கும். அதுபோல பாச இருளில் அழுந்தி இருப்போர் ஞான ஒளியை நாடில் தமக்கு தேவையான திருவருள் ஒளியை வழங்கி அருளும் மெய்ப்பொருளாகிய சிவத்துக்கு பின்னே நிற்பதே அவனுடைய திருவருளை நிரம்ப பெறும் முறையாகும். புரிந்ததா? இந்த பொருளை இன்னும் தெளிவாக சிந்திப்போம். அதாவது உட்கை என்று சொன்னால் தீப்பந்தம், உண்மை பொருளாகிய சிவபெருமான். உண்மை பொருளாகிய சிவபெருமான். அதாவது உண்மை பின் நிற்றல் என்பது முனைப்பு சிறிதுமின்றி யாவும் இறைவன் செய்விக்கவே நான் செய்கிறேன் அன்றி என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை என இறைப்பணி நிற்றலாகும். இதன் பொருளை சொல்வதற்கு முன்பாக நாம் ஒரு சின்ன வரலாற்றை காண்போம். அப்படி பட்டினத்தார் இருந்தார். பட்டினத்தார் தெரியும் உங்களுக்கு. அப்படி திருவாலங்காடர் என்று சொல்றார். அப்படி பட்டினத்தார் என்ன சென்றார் என்று சொன்னால் அவரை திருவாலங்காடர் அப்படின்னு பேர். அவருக்கு இயற்பெயர். அவருக்கு பட்டினத்தில் இருந்தபடினாலே பட்டினத்தார் என்று பெயர் வைத்தார். அப்படி பாரிடத்தில் பட்டினத்து பிள்ளையை போல் துறந்தரை நான் காணவில்லையே என்று சொல்கின்றார்கள். அப்படி பட்டினத்தாரை போல் துறந்தவர் இந்த உலகத்திலே கிடையாது. இப்போ அடுத்த வேளை எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைம்மா, நான் துறக்கிறேன்னு சொன்னால் இந்த துறை உயர்ந்த துறவா கிடையாது. எனக்கு இங்கே இருந்தாலும் அந்த கட்சி தான், அங்கே போனாலும் இங்கே இல்லை. இப்போ எனக்கு இப்போ கட்டிக்கிறதுக்கு துணி இல்லை. நான் சொல்கிறேன் எனக்கு நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு வேஷ்டி கிடையாது. நான் சொல்கிறேன் நான் இத்தோடு வேஷ்டி கட்ட போவதில்லை. நீங்கள் கேட்பீங்க, உனக்கு தான் இப்போவே துணி இல்லையே, நீ என்னையா சொல்கிறேன் இந்த கதையெல்லாம் அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா? இருப்பவர் துறப்பது தான் உயர்ந்த துறவு. எனக்கு இப்போவே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் சாப்பாடுவே சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அது அப்படி கிடையாது. இருப்பவர் துறப்பது தான் உயர்ந்த துறவு. இப்போ எனக்கு இந்த வீடு இருக்குது, வாசல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் வசதி இருக்குது. இப்போ இதெல்லாம் வேணாம் நான் போனால் அது ஒரு காரணம் இருக்குது. எனக்கு வீடும் இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், இல்லை பிளாட்பாரத்தில் இருக்கிறேன். நான் துறந்துட்டு போனால் துறவாக இருக்குமா? ஆகாது. அதனால்தான் பட்டினத்தார் துறவை காட்டும் போது சுவாமி உயர்ந்த பணக்காரனாக காட்டி, அவர் இருக்கும் போது பெரிய வசதி, சாதாரண வசதி இல்லை. அரசன் அந்த நாட்டிலே அந்த பட்டினத்தார் அந்த நாட்டிலே அரசனுக்கு அடுத்த நிலையில் பெரிய பணக்காரன் இருந்தவர் பட்டினத்தார். அரசவையிலே சிறிது வருமான குறைனா பட்டினத்தார் கிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு வசதி. அவர் துறந்தார். வரலாறுலாம் கொஞ்சம் தெரியும். அப்போ அந்த பட்டினத்தார் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் சொன்னார், இனி செத்தாரை போன்று யாம் திரிவோம், இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பம், இல்லையென்றால் அரணே மாண்டு ஒழியேன், இனி யாரோட வீட்டுக்கு சென்று உண்ண மாட்டேன் என்று கடும் துறவில் இருந்தார். அப்பொழுது ஒரு திண்ணையிலே அந்த ஊர் எல்லையிலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது அரசன் வந்தான். அரசன் வந்து கேட்டான், பட்டினத்தாரே, இந்த ஆண்டி கோலம் பூண்டாயே, அப்பொழுது பணக்காரனாக இருந்த நீ இந்த ஆண்டி கோலம் பூண்டு நீ பெற்ற பயன் யாது என்று வினவுகின்றார். அப்போ நீ பணக்காரனாக இருந்தப்பா, இன்னைக்கு ஆண்டி போல ஆயிட்டியே, நீ பெற்ற பயன் தான் என்ன? அவரே சொன்னார், நீ நிற்கிறேன் உட்காந்துக்கிறப்போ. இதே நான் பணக்காரனாக இருந்தாம் என்று சொன்னால், நான் செல்வனாக இருந்தேன் சொன்னால், நீ அரசன் வந்த பொழுது உம்மை கண்டு நான் எழுந்திருக்க வேண்டும். ஏனால் நான் உன் குடிமை. இப்போ நம்மால் தலைவர் வரான், சலாம் போகிறானே இல்லையா? சரி, எதுக்கு போட்டு வைப்போம். ஒரு சிஎம் வராரு, சும்மா இருப்போமா? இப்போ நானே எழுந்துப்பேன், உக்கார்.
ஏதோ கவர்மெண்ட் வேலை கொடுக்கும், ஏதோ ஒரு காரணங்கிறது. டக்குன்னு ஆள் பிளான் இல்லாமல் ஸ்கெட்சு போட மாட்டான், ஏதோ யோசிப்பான். ஏதோ காரியம் ஆகணும் தான் காலை பிடிப்பானா இல்லையா? காரியம் இல்லாமல் காலை பிடிக்குது. அப்போ ஏதோ ஒரு காரணம். பட்டினத்தார் சொல்கிறார், யான் முன்பு போல இருந்தால், அதே பணக்காரனாக இருந்தா நீங்கள் அரசன் வந்தோன்னா செய்திருக்கணும், உடனே எழுந்துருக்கணுமா இல்லையா? ஐயோ அரசன் வந்துட்டாரே, இல்லை எனக்கு வரி ஏற்றுருவார், அவங்க நாட்டில் குடிமையாச்சு, டக்குன்னு எழுந்துருக்கணும். இப்போ நான் ஏன் எழுந்துக்கணும்? இதுதான் நான் பெற்றோம். நீ வந்தவன் எழுந்துக்கவே இல்லையே, உடனே காலில் விழுந்து வணங்கிட்டு போங்க. அப்போது அந்த ஊர் எல்லையிலே உட்கார்ந்துருந்தார். அப்போது வேற்று நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ஒரு அவர் தான் வந்து பத்திரகிரியாராக வரப்போகிறார். அவர் என்ன செய்தார் சொன்னால், அந்த பத்திரகிரியார் யார் தெரியுமா? அவர் தான் பட்டினத்தாருக்கு முன்பாகவே முக்தி அடைஞ்சவர். அந்த பத்திரகிரியார் தான் பட்டினத்தாருடைய ஆத்மார்த்த சீடர். அவர் தான் பத்திரகிரியார் தான். பத்திரகிரியார் பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பத்திரிகையார் பாட்டு தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதான் அப்போ பாடுவார், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு ஒரு பாட்டு பாடுவார். அற்புதமாக இருக்கும். பத்திரிகை நீ யூடியூப்பில் போட்டால் கூட பத்திரிகை பாடின பாட்டு சூப்பராக இருக்கும். அப்போ அந்த பத்திரிகையார் தான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் நாட்டில் மனைவியோட முத்து மாலையை திருடிடுவாங்க. திருடிட்டு என்ன பண்ணுவாங்க, வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவலாளிங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்ட உடனே திருடர் தடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போ பட்டினத்தார் நிஷ்டையில் உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துருக்கும் போது அங்கே ஒரு கோயில், விநாயகர் கோயில் இருக்கும். அப்படி இப்படி அமர்ந்து இருப்பார். இப்படி அந்த பிள்ளையாருக்கு போடலான்னு அந்த முத்து மாலையை இப்படி தூக்கி போடும் போது பட்டினத்தார் கழுத்தில் வந்து முத்து மாலை வந்துடும். அவர் நிஷ்டையில் உட்காந்துருப்பார். சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவநிஷ்டை. அப்படியே பஞ்சாட்சத்தை சொல்லி கணிக்கிறோம். அப்படியே ஆழ்ந்த நிஷ்டைக்கு போயிட்டார். எது வந்து என்ன கருத்து, நம்ம ஆள் பூஜையில் உட்காருவான், எல்லா செய்தியும் வெளியே கேட்டிருப்பான். பால் வருதா, தயிர் வருதா, வெளியே ஒரு ஏண்டி கருக்குது பாரு, உள்ளே இருந்துனே கொண்டு கொடுப்பான். பூஜையில் இருப்பான். பூஜையில் பொண்டாட்டி கருக்குது, வெண்டைக்காய் பொரிக்குது, உனக்கு தான் வந்தது கம்முங்க மாட்டான். அங்கே பாரு பால் பொங்குது, சிவாய நம்ம சிவா. அங்கே பாரு பையன் பாத்ரூம் போகிறான், சிவாய நம்ம சிவாய நம்ம. தயிர் வந்துக்குது வாங்கு, சிவாய நம்ம. சிலிண்டர் வந்துக்குது, காசு கொடு, சாமி சொல்லி ஏந்து போய் வெளியே போடணும். சிவ பூஜையில் உட்காரத்துக்கு அது பலனு. உக்காந்தே எவனா சாவறான், நீ பாண்டு பூஜையை பண்ண 1 மணி நேரத்தில் நான் குடியா மூழ்கி போட போகுது. சினிமா தேட்டரு போயேன் பாப்பா உட்காந்து டக்குன்னு யாருன்னா ஒருத்தர் எழுதிட்டோம், உட்காருவான். 1 நிமிஷத்தை ஏதும் பாவம் சொல்லலாம், எரியா யூரின்னு போயிட்டு வர பண்ண. அப்போ என்ன சொன்னான், அப்படியே ஆழ்ந்து கவர்ந்து எவ்வளோ 200 ரூபா டோக்கன் கொடுத்து, ஏன் 200 ரூபா கொடுத்து போகிறோமே, நல்லா ஒத்து கவனிக்கணும். அந்த 2 மணி நேரம் உட்கார சிவ பூஜையில் ஒரு 1/2 மணி நேரம், நான் உண்மையாக சொல்கிறேன், 1/2 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் உண்மையாக உட்காந்தாலே போதும். ஏன் நம்ம ஆள் பாருங்க, ஒரு அம்மா உட்காருது, என்னம்மா சிவ பூஜை பண்ணிக்கிறீங்க, அன்றைக்கி பால் போட்டு வந்து உட்காந்துட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தேன், நாங்கள் போனோம், அனுஷ்டானம் பண்ண போகிறோம். நாங்கள் இந்த அம்மா பாலை போட்டு வந்து உட்காருது. யோசிச்சு என்னது இது, பாலை போட்டு வந்து அப்படி பூஜையில் உட்காருது. நம்ம பாலை இல்லைங்க, பால் பொங்கத்துக்குள்ளே நான் வந்துடுவேன். அப்போ அந்த அம்மாக்கே தெரியும், அப்போ எவ்வளோ நேரம் பூஜை வந்து பாருங்க. போச்சு தண்ணி வச்சுட்டு தலைமலை 2 வாரம் தெளிச்சு பிடிச்சி மணி விட்டு வந்து பாலே காயலை. சிவ பூஜை அவ்வளோ டைமில் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கேன்னு வரும்போது அப்படிலாம் இருப்பார். அப்படி இல்லாமல் பட்டினத்தார் நிஷ்டையில் இருந்தார். மாலை கழுத்தில் விழுந்தது தெரியலே. காவலாளிகள் வந்தார்களா, அதோ பார் கல்வன் என்று சொல்லி பட்டினத்தாரை அழைத்து கொண்டு அரசவை செல்கின்றார். அப்போது பட்டினத்தார் நம்ம அரசன் கேட்கின்றான், பட்டினத்தாரே நீதான் திருடினீரோ அந்த முத்து மாலையை என்று கேட்டார். நான் அறியேன், திருடியது யாம் அல்ல என்று சொல்கின்றார். அப்போது அவன் நம்பலை, நீ தான் திருடணும். அவங்களுக்கு என்னன்னா, நான் திருடலைன்னு ஏன் சாதிக்கணும், அவங்க நிச்சயம் நம்மளா இருந்தால் சில பேர் பாரு தப்பு பண்ணிக்க மாட்டான், சிவபெருமான் சத்தியமாக சொல்கிறானு அப்படி சொல்கிறது அப்பயே தெரிஞ்சலாம் இவன் என்ன கடலுங்கிறான். பல சத்தியம் வைப்பாம்மா, குழந்தை மேலே சத்தியம் வைப்பான், கடவுள் மேலே சத்தியம் வைப்பான், பல பேர் சாய் மேலே சத்தியம் வைப்பான் பாரு, அவ்வளோ சத்தியம் வைப்பான். கடவுள் மேலே கடவுள் வழிபாட்டு இல்லாதவன் தான் முதல்ல கடவுள் மேலே சத்தியம் வைப்பான். சத்தியம் ஏன் வைக்கணும், எல்லாம் இறைவன் செயல் நினச்சது அப்புறம் சத்தியம் வாயில வரணும். இப்போ நான் திருடுறேன்னு சொல்லிட்டானா, இதுவும் சிவன் செயல் தான் சொல்லிட்டு போ. இவர் தான் செத்தாரை போல தெரியுன்ட்டார். ஒரு பாடி இருக்குதுப்பா, ஒரு பாடி இருக்குது, செத்து போச்சு. பணத்து மேலே வந்து நீ 100 ரூபா மாலை போடுற, அந்த பணம் வந்து எழுந்து
எனக்கு ஏன் 100 ரூபா மாலை போட்டாயின்னு கேட்குமா? ஒருத்தன் வந்து சந்தன மாலை வந்து போடுறான், எழுந்து அந்த போன வாப்பா ராசா என் சந்தன மாலை போட்டணும் அதுக்குன்னா வந்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண போதா என்ன? கிடையாது. அதே மாதிரி அந்த போனத்தை போய் ஒரு ஐஸ் பெட்டியில் வைக்கிறான், ஏந்து பாராட்ட போதா? சில பாடி சந்தன பெட்டியில் போட்டு புதைக்கிறான், சந்தன பெட்டியிலே என் புள்ள என்னை வச்சான் அப்படின்னு அந்த ஆத்மா அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண போதா? சில இடத்துல மண்ணிலே போட்டு மூடுறான், என்ன திட்ட போதா? அதே போல தான் செத்தாரை போல திரினா உடல் மீது பற்று இருக்காது. அப்படி இருந்தார். அவர் சொன்னார், நீ என் மேலே பழிய போட்டால் என்ன வஞ்சனம் பண்ணால் என்ன, எதையுமே சொல்ல கவனி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ சொம்மாகிற, அப்போ இதான் தீர்ப்பு, நெட்டுமே கழுவில் போடுவிட்டார், கழுவியில் ஏற்றுன்ட்டார். கழுவில்னா அந்த கூர்மையான ஆயுதம் இருக்கும், அது மேலே உட்கார வைத்து விடுவார், ஆசன வயலில் உட்கார வைத்து விடுவார். அதான் கழுவியில் ஏற்றுது. பாருங்க, அந்த மண்ணை என்ன செய்யல, அதாவது இதை முழுமையாக விசாரிக்கலை. இவராக ஒரு முடிவு எடுத்துட்டார். இவன் கேட்ட கேள்வி சொன்னாங்கன்னா இவன் தான் தப்பு பண்ணியிருப்பாரு, அவராக ஒரு முடிவு எடுத்துட்டார். எத்ததும் இல்லாமல் கழுவுல ஏற்றுன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன சொன்னார், அதை தான் இங்கே, இதுதான் இந்த குரட்பா, இதுதான் இவங்க வரலாறு. என்ன சொன்னார், என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை. பட்டினத்தார் சொன்ன வார்த்தைங்க இது, அந்த கழுவு மரத்தை எதிர்க்க, என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை சங்கரா, இனி எல்லாம் நின் செயலே என்று உணர பெற்றேன். இனி எக்கழிவில் ஏற்றினால் என்ன என்று சொன்னார். சொன்ன மாற்றத்திலே கழு இரண்டாக தீப்பிடித்து இரண்டாக உடைந்து கீழே விழுந்தது. விழுந்த உடனே அங்கே இருக்கிறவர்களும் ஐயோ பட்டினத்து பிள்ளை என்று விழுந்து காலிலே மன்னிப்பு கேட்டு அந்த மன்னன் கதறி அழுது வந்து, ஐயோ இப்பேற்பட்ட துறவா, தங்களை போய் நான் சந்தேகப்பட்டு விட்டேனே என்று அழுது யான் உய்ய வழி சொல்லணும் காலில் விழுந்தார். உய்ய வழி ஒன்றுமில்லை, யாதும் நம் கையில் இல்லை என்று சொன்னார். உய்யும் வழி ஒன்றுமில்லை, யாதும் நம் கையில் இல்லை. ஆஹா, இதுவே உபதேசம் சொல்லி அப்படி பட்டினத்தார் போயிட்டார். அப்படி எல்லாத்தையும் அவுத்து போட்டார். அப்படியே அந்த மன்னன் தான் பத்ரகிரி என்று பெயர் பெற்றார். அப்போ அந்த பட்டினத்தாரை குருவாக ஏற்றுக்கொண்டு பின்னாடி சேர்ந்தார். அவர் தான் எக்காலம் என்று அற்புதமான ஒரு பத்ரகிரி பாடலை செய்தார். அப்போ பட்டினத்தார் என்ன அங்கே உணர்ந்தார், எதுவும் என் சைடில் கழுத்தில் மாலை வந்துச்சு, ஆர்சவிக்கிட்டு போனாங்க. நம்மளாதான் சொல்லுவோம், ஐயோ நான் திருடல, என்ன மாதிரி 3 வேளை குளிக்க முடியுமா, என்ன மாதிரி அனுஷ்டானம் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் சொல்கிறோம். நான் அபிஷேகம் பண்ணுறேன், ருத்ராட்சம் போடுறேன், தீட்சை வாங்கிக்கிறேன், சிவ பூஜை பண்ணுறேன், 4 வேளை குளிக்கிறேன், 40 வேளை சாமியை தொழுகிறேன், நான் வந்து சிவபுராணம் படிக்கிறேன், சிவருமான சத்தியம் நான் திருடல 10 வாட்டி சொல்லிருப்போம். ஞான சத்தியம், சிவருமான சத்தியம், என் குடும்பத்து மேலாம் சத்தியம், நான் திருடல, ஐயோ நான் திருடல அச்சின்னு அழுவோம். சொல்லுமோ இல்லையா? அதுவா நம்ம நிற்கிறதுனால கிடையாது. பட்டினத்தார் சொன்னார், எதுவும் சொல்ல, மாலை என் கழுத்தில் நானாக போட்டேன், திருடன் தான் போட்டான், கம்முன்னு இருந்தேன். நான் அரசவை போனேன், சாமி தான் எட்டு போகிறேன். அவன் வந்து திருடன் கேட்டான், நான் திருடலன்னு என்னை சாதிக்கணும், நான் ஏன் நீங்கள் நிரூபிக்கணும், நிரூபிக்கிறதுக்கு நான் யார், என்னை நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு நான் யார்? அவன் என்ன பண்ண போகிறான், என்னை கொலை பண்ண போகிறானா? நாவுக்கரசர் சொல்ற திருவதிகை விரட்டானத்திலே, ஆருக்கு யாரடா மன்னன், உன் மன்னனால் அதிகபட்சமா கொடுக்கக்கூடிய தண்டனை யாது, மரண தண்டனை, யாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சம், போய் சொல்லுடா. 80 வயசு முதியவர் சொல்ற, நான் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையானான் சங்கரன சங்கவேன் குழையோர்காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாலாய் கொய்மலர் சேர் திருவடியை குறுகினோமே. அதான் சொல்ல, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், போய் சொல்லுடா, சிவபெருமான் திருவடியை சேர பெற்றோம். அவனோட சாதாரண உறவினரானா அது உணர்வதே சொல்ற, சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளா மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறவும் அகலம் வளாய அறவும் தின்னம் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னா. நான் வந்து இவன் சொந்தக்காரன் கிடையாது, ஆனால் அவன் சொந்தக்காரன் கிடையாது. நம்ம எல்லாம் காட்டுவான், அவன் சொந்தம், இவன் சொந்தம் இல்லைடா, என் சொந்தக்காரன் வித்தியாசமான ஆள். அவன் வீத்தமாக இருப்பான், திருநூறு பூசின்னு இருப்பான். சொல்கிறார், சுண்ணவின் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளா மணியும்
வண்ண உரிவை புலி உடையும் வளரும் பவள நிறமும். அப்படியே ஆள் பவள கலர் இருப்பாயா, சொம்ம கிடையாது. வளரும் பவள நிறமும். அவன் கழுத்தில் போட்டுனுப்பான் மாதிரி யாருமே இந்த உலகத்தை நெக்லஸ் போட முடியாது. அது அப்படியே புஷு புஷுன்னு சொல்கிறார். அகலம் வளாய அறவும். அறவும்னா பாம்பு. அது சற்று நேரம் அப்படி அடியே போவாது. அம்மா வச்சு கொஞ்ச நேரம் இருங்கன்னு சாப்பிட வச்சு போவாங்க. யார்? அம்மா. அம்மா என்னது எவ்வளோ நேரம் தான் பாம்பு வீட்டுக்கார கூட உட்காந்துருக்கோம். இப்போ சாப்பிட வச்சு அம்மா எழுந்து போகும். இந்த பாம்பு போவே போவாது கழுத்துலேயே. அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் அகலம் அகலாது. அகலம் வளாய அறவும் தின்னும் கெடியில் புனலும். அதுவும் நம்ம எங்கள் அப்பா கிட்ட போப்பா 24 hours ஏசி ஓடிக்கினே இருக்கும். என்ன ஏசி? இந்த ஏசியில் கூட கெட்டுப்படையா? கோத்ரேஜ் ஏசி நீ என்ன ஏசி வாங்கினாலும் கெட்டுடும். அப்படியே கங்கை யாரே சில்லுன்னு வச்சுனா இமயமலையில் அது ஏசி எங்கன்னா கெட்டு போதா? 24 hours கூலிங்கு தான். நம்மளால பாருங்க ஏசி ஃபேன் கூட போடல, போட்டுருந்தா எல்லாம் உதறிட்டு இருக்கான். அது சொல்கிறார் தின்னும் கெடியில் புனலும் உடையார். இதெல்லாம் யார் வச்சுன்னுக்கிறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிட்டார். இதெல்லாம் யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களோட சொந்தக்காரன் தான் நான். இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுவ? இருநிலத்தில் எமக்கு எதிராய் வாரோங்கில்லைன்னு சொல்கிறாருங்க. 80 வயசு நாவுக்கரசர் பெருமான். அந்த துணிவு இங்கே யாருன்னா இருக்குதா? யாருன்னா வந்து கழுத்தில் கத்தி வச்சா சிவர் மணி மந்திரம் வந்துடும். நம்ம இப்போ யாருன்னா வந்து இப்போ கனகம்மா கத்தி வச்சு அல்லேலுயா சொல்லணும் சொல்கிறோம். நானே சொல்கிறேன், சொல்லுமா இல்லையா? கத்தி வச்சு நான் போட்டுற போகிறான் ஒரு வார்த்தை சொல்கிறோம். ஆனால் நாவுக்கரசர் சொல்லுங்க, சூளையில் வைத்தார்கள், கல்லோடு கட்டி கடலில் போட்டார்கள். பயந்து சொன்னாரா? சமணத்துக்கு வந்தாரா? அப்போ அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை, அஞ்ச வருவதும். அதை இருநிலத்தில் எமக்கு எதிர எந்த நாங்கள் விண்ணுலகம் மண்ணுலகம் போய் சொல்லுடா. 2 உலகத்துலையும் எம்மை எதிர்க்கக்கூடிய எவனுமே இல்லைன்றார். ஏன்? சிவபெருமான் திருவடியை சேர பெற்றோம்னா அவனை கும்பிட்டாதான். இது சும்மா நான் வரேன், பிரதோஷம் மட்டும் வரேன், அங்கே வர சாப்பாடு சாப்பிட்றேன், விபூதி வைக்கிறேன், சிவ அரகர போயிட்டு எங்கள் பிக் பாஸ் பார்த்துனுக்கிறேன்னு வந்துடுவானா? பிணையணும் அன்ப. அவனுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. நம்மளுக்கே தெரியும் நம்ம என்ன நம்மளை அவனை எப்படி கும்பிட்டு. அப்போது அவன் கூட போய் ஒட்டியா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பாரு 2 மணி நேரம் பேசுவான். அப்புறம் சம்மந்தமே இல்லை சொந்தக்காரங்கிட்ட வந்து ஊருக்கு அதிக 5 hour பேசுவான். அப்புறம் மாதிரி எல்லாமே பேசுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பொண்டாடி சண்டை போடுறதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குவானுங்க. பசங்க கூட சண்டை போவோம் ஒதுக்குவான். சாப்பிட்றதுக்குன்னு ஹோட்டலுக்கு இங்கேருந்து போகிறாங்க சாப்பிட்றதுக்குன்னு. சில பேர் பன்னு போட்டா கிடையாது. இங்கேருந்து மதுரைக்கு சாப்பிட்றதுனே போகிறான். சொக்கநாதரை பார்க்க வேணா போகிறான். நம்ம நீங்கள் பண்ணி கால் வச்சுன்னு போகிறான். எங்கடா பண்ணால் மதுரைக்கு போ எதுக்குடான்றா? சொக்கநாதரை பார்க்க. இல்லை பன் போட்டா சாப்பிட்றான். இது எங்கேருந்து உய்ய போகுது? அப்போ என்ன தெரியுது? எதுக்கு டைம் செலவு பண்ணுறான்? 1 மணி நேரம் உட்காந்து சிவர் ஒன்று கூட பழகிப்பாரியா, பழகி பார்த்தா தானே தெரியும் அந்த பவள நிறத்தவனோட வறுமை என்ன, அவன் என்ன அருமை, அவன் யார், அவன் பேர்பட்டவன், அவனுக்கு என்ன செய்கிறான், நாம் யார், எதுக்கு வந்தோம், எதுக்கு முதல்ல வந்தோம், வந்த வேலையை விட்டு உப்புமா சாப்பிடலாமா, தேங்காய் சட்னி அடிச்சிக்கின்னு இட்லி ஊற்றிக்கின்னு நாளைக்கு காரக்குழம்பு வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா பிளான் இப்போவே பண்ணுறாங்க. நாளைக்கு காலைல சங்கு ஊதுவானான்னு தெரியல. இப்போ அப்படி போயின்னுக்குது. அதை மந்துடுறான். நாளைக்கு சங்கு ஊதிட போகிறான். இப்போ சாமி கும்பிடியா கம்முன்னு நாளைக்கு இப்போயே மூட்டை எல்லாம் பாருமா. நான் பாலுகாய் அறிவாளி யாருனா முடியுமா பாரு. நாளைக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முன்னாலே மாவாட்டி வச்சிடறேன் வைக்கிறோமா இல்லையா? அப்புறம் நாளைக்கு இப்போ எங்கள் அம்மா நீ பார்க்குறேன், எங்கள் அம்மா உட்காந்து நைட்டே பூண்டு, எங்கள் அம்மா நைட்டே பூண்டு உரிக்குது. எதுக்குன்னு பார்த்தா நாளைக்கு காலையில் எழுந்த உடனே காரக்குழம்பு வைக்க போகிறேன்னு இப்போ பூண்டு. தப்பு கிடையாது. இல்லை இது கேளுங்க என்னது. இப்போ நாளைக்கு தப்பு சொல்ல, நான் இது எதுவுமே நான் தப்பு. இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னன்னா தப்பு சொல்ல. இப்போ நாளைக்கு காரக்குழம்பு வைக்கணும், நீ பூண்டு உரிக்கிறேன். நாளைக்கு இப்போ நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணுறேன், சரிப்பா ஒரு இலக்க துணிக்கணும், ஒரு பொண்ணை கட்டணும், சும்மாவா அதுக்கு தான் செய்யணும், யோசித்தோம் பணம் சம்பாதிக்கும். நாளைக்கு வீடு காட்டணும்னு இன்றைக்கி பணம் சேர்க்குறோம், தப்பு கிடையாது. நாளைக்கு ஒரு ஃபோனு வாங்கணும்னு ஒரு மாதமாக பணம் சேர்க்குறோம், தப்பு கிடையாது. நாளைக்கு வேணும்னு இன்றைக்கி எல்லாமே பண்ணுறோமா இல்லையா? நாளைக்கு துணி போடணும்னு இன்றைக்கி துணி துவைக்கிறோம், நாளைக்கு இட்லி சாப்பிடணுன்னு இன்றைக்கி மாவாட்டி போடுறோம், நாளைக்கு காரக்குழம்பு வைக்கணும் இன்றைக்கி பூண்டு உரிக்கிறோம், நாளைக்கு அதை ஒரு கோயிலுக்கு போகணுன்னு இன்றைக்கே துணியெல்லாம் வச்சு பிளான் பண்ணுறோம், நாளைக்கு பீச்சுக்கு போகணுன்னு இன்னிலேருந்தே கற்பனை பண்ணணும் எப்படி போகலாம்,
இங்கே போய் போகலாமா, பீச்சில் போய் பானிபூரி சாப்பிடலாமா, காளான் சாப்பிடலாமா, இல்லை வெள்ளரிக்காய் சாப்பிடலாமா, அருண் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா, நாளைக்கு போன்றோமா இல்லையா, நாளைக்கு எல்லாம் இன்னைக்கே பண்ணுறோமே அறிவியல் ஜனமே. அப்பேற்பட்ட நாளை நாளை என்ற காலத்தை போக்கி கொண்டிருக்கிறோமே, எல்லாம் நாளைக்கு செய்கிறோம். நாளை இருப்போமா தெரியாத நிலை இல்லாத காலத்தில் நாளைக்கு இன்னைக்கே செய்கிறோமே, நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு. நாளைக்கு யமன் வந்துடுவான்னு இன்னைக்கு ஒரு பூ எடுத்து சேவர மேலே போட்டால் கொஞ்சிடப்போ, நாளைக்கு வந்துடுவான். இன்னைக்கு வாய்ப்பு கிடச்சிக்குது. இப்போவே எவ்வளோ நேரம் பூஜை செய்யும் போதோ பண்ணிப்போம். சாமி எடுத்து வச்சு அரகரா சிவசேவான்னு சொல்லி காலத்தை கழிச்ச என்ன கேடு நம்மளுக்கு? கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலம் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தையும் சொல்ல. போய் செத்து போயிடுவான்னு சொல்கிறார், திட்டி சொல்கிறார் என் குருநாதர். சும்மா சாவ மாட்டேன், அவலக்கடலை சாவ காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான். நீ நான் இருக்கலாம், இவனு நான் கனகாமன், நாளைக்கு கனகாமன் நல்லா பேசுகிறேன், ஏமா வந்தேன் அந்த அம்மா உன்னை காப்பாற்ற முடியுமா? இல்லை குயில் வைக்கும் போது பையனை போய் எங்கள் அம்மா பெத்தான படுக்க போகிறான்? இல்லை நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் போக போகிறேன்னா, இல்லை நாளைக்கு எங்கள் அம்மா என்னை காப்பாற்ற போகிறாங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒரு கண் துடைப்பு தான். அப்படி ஆழ்ந்து உற்று பார்த்தால் உலக வாழ்க்கை ஒன்றுமில்லை என்பதை சற்று நேரம் சிந்தை செய்து சங்கரனை சாருமே. சற்று நேரம் சிந்தை செய்து சங்கரனை சாரணும். எது ஏதோ துன்பம் நினச்சி எது ஏதோ இன்பம் நினச்சி இந்த வாழ்க்கையெல்லாம் சரிதுங்கன்னு, அவன் சரியில்லை, எங்கள் வீட்டுக்கார சரியில்லை, மனைவி சரியில்லை, பசங்க சரியில்லை, நெவர். எதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம சரியாகிறோமா அதை யோசிக்கணும். பையன் சரியில்லை விடு, பொண்ணு சரியாக விடு, யாரையும் திருத்த முடியாது. யாரும் திருத்த முடியுமா? முதல்ல என் தம்பிக்கு புதிய வைக்கிறானா? வைக்க முடியாது. ஏன்? ஒரே கும்பிட சாமி கும்பிட முடியுமா என்ன? ஒரே செடியில் தான் 10 பூ பூக்குது, எல்லா பூவும் சேர்ந்து சாமி பூ சேர்ந்தா என்ன? ஒன்று சாமியே சேருது, ஒன்று அங்கேயே காஞ்சி விழுது, ஒன்று பணத்துக்கு கழுத்தில் போய் விழுது, ஒன்று கல்யாணம் பண்ணுற கழுத்தில் போய் விழுது. ஒரு செடியில் 10 பூக்கள் பூத்தாலும் கூட அதிலே புண்ணியம் செய்த ஒரு மலர் தான் சென்று சிவத்தை அடையுது. மற்ற பூ அது புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல் பிணத்தின் கழுத்துலையும் கல்யாணத்து கழுத்துலையும் அங்கேயே காஞ்ச கீழே வந்து போகுது. அப்போ நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரே வீட்டில் தான் 5 பசங்க பிறப்பான். ஒருத்தர் காலையில் எழுந்துப்பான், அம்மா வணங்குவான். ஒருத்தர் காலையில் எழுந்து அம்மாவை பொழப்பான். ஒரு பையன் காலையில் எழுந்துக்கும், காலையில் சாமிக்கு தூபம் போடும். ஒன்று காலையிலே போய் தூபம் போடும், வாயிலே போடும் தூபம் போடும். ஒன்று சாமி தண்ணி ஊற்றும், ஒன்று வாயில் தண்ணி ஊற்றிக்குது, காலையிலே போய் நிற்குது கவர்மெண்ட் காலில். அப்போ இதில் என்ன அர்த்தம்? அந்தந்த உயிர் பக்கம் தாயை நோகக்கூடாது. அம்மா என்ன பண்ணோம்? எந்த அம்மாவும் கெட்டு போனால் பசங்க சொல்லுது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுது. ஆனால் பசங்க அம்மாவை திட்ட முடியுமா? எந்த குழந்தை தாய்க்கு நல்ல வழியில் தான் போகணும் எல்லா தாயும் நினைப்பான். தாயே கெட்ட வழியில் இருந்தால் கூட தான் பசங்க நல்லா இருக்கணும் தான் எல்லா தாயும் நினைப்பான். அதான் ஒரு தாயோட எண்ணம். அது போல் தான் சங்கரன். நம்ம எல்லாம் உய்யணும்னு அரும்பாடு படுறானா இல்லையா? நமக்கெல்லாம் அவனுக்கு நம்ம என்ன செய்கிறோமா? நம்ம என்ன செய்ய முடியும்? ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வரலையே நின்கடல். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு கைமாறு இருக்குதா நம்ம சிவபெருமான் செய்யறதுக்கு? சொல்லுங்கம்மா, என்ன கைமாறு இருக்குதா? எதுவுமே கிடையாது. தங்கத்தை எத்துமே போட்டு நம்ம கைமாறு பண்ண முடியுமா? தங்கமே அவன் தான் படித்தான். சரி, சாப்பாடு படைச்சி எத்துமே அவனுக்கு அன்னதானம் பண்ணி நம்ம கைமாறு பண்ண முடியுமா? சோறி அவன் தான் படிச்சுக்கிறான். சரி, பால் லிட்டரை ஊற்றி அலங்காரம் பண்ணி பார்க்க முடியுமா? அலங்காரத்தையும் அவன் தானே படித்தான். சரி, பூ கொட்டுமே கொட்டுற பூவை அவன் தானே கொடுத்தான். எல்லா பூ அவன் என்ன எதிர்பார்த்தான்? அரளிப்பூ போட்டு வழிபாடு செய்கிறோம், நம்ம தாமரையை போட்டு தாமரை பூவை போட்டு வழிபாடு செய்கிறோம், அரளிப்பூ போட்டு வழிபாடு செய்கிறோம், சம்பங்கி பூவை போட்டு வழிபாடு செய்கிறோம், ரோஜா பூவை போட்டு வழிபாடு செய்கிறோம், சாமந்தி பூ போட்டு வழிபாடு. சாமி சொல்ற எல்லா பூவும் போடுற அன்பை போட்டு போயினே இருன்றான். ஏன் இந்த பூலாம் நான் படிச்சதுப்பா? அந்த அன்புன்ற அந்த பூவை மட்டும் போடு, அதுதான் உன்கிட்ட கொடுத்துக்கிறேன். உன்கிட்ட கொடுத்த பூ என்ன? அதை மட்டும் கொடு. நம்மளால அது எந்த கல்ல இருக்குன்னு கேட்குறான். அந்த அன்பை கொண்டு சொல்லுங்க, போய் காலையில் இருந்து போட்டு போகிறோன்றோம். இவங்க எங்கே அன்பு இருக்குது? வந்து அப்படி ஆட்டுக்கு கழுத்தாருக்கான், இவங்க அன்பு வரும். இங்கே சங்கரான்றான், ஞாயிற்றுக்கிழமை அங்கே சங்கா இருக்கிறான். எப்படி அன்பு வரும்?
சங்கரா சங்கரா நீங்கள் பாடுறான், ஞாயிற்றுக்கிழமை போய் எங்கள் ஆட்டு சங்கா இருக்கிறான், சங்கரா எப்படி வரும்? தன்னூன் பெருப்பற்கு பிற ஊனை உண்பது எக்காரணம்? திருவள்ளுவர் சொல்ல நம்ம ஊனை பெருக்கடிக்கிறதுக்கு பிற ஊனை சாப்பிடலாமா? அடித்து சொல்கிறேன், ஐயா சொல்லணும் கோச்சிக்கூடாது. இது என்ன கருத்து? உண்மையாக சொல்கிறேன், 1000 சிவபூஜை பண்ணியும் 1000 வேள்வி பண்ணியும் 1000 பிரதோஷம் அட்டன் பண்ணியும் 1000 வழிபாடு பண்ணியும் எல்லாம் 1000 சொல்கிறேன், அச்சம் பண்ணியும் அச்ச யாகம் வளர்த்தியும் எல்லாம் பண்ணுறது ஒரே ஒரு விஷயத்தில் அப்படி தும்சமாகிப்படாது தெரியுமா? ஒரு வேளை நம்ம அசைவம் சாப்பிட்டா போயிடும். நான் சொல்லுங்க, சத்தியமான வேதம் சொல்கிறேன். வேதம் சொல்கிறது, நம்ம ஒரு வாட்டி ஒரு உயிரை உண்டுட்டோம் சொன்னால் பண்ண எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் அது மொத்தமாக போயிடும். குடும்பம் எங்கே வித்தியாகும்? எப்படி வரும்? அதனால் சொல்லலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர் பக்குவம். அதுதான் வழிபாடு ஆரம்பத்தில் சொல்கிறது. எடுத்த உடனே அசைவத்தை விட முடியாது. எடுத்த உடனே எல்லாத்தையும் பழக்கத்தை விட முடியுமா? அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் விட முடியாது. நம்ம பழக்கம் அப்படி. இன்னும் இந்த உடம்போடு கட்டுண்டு வந்துட்டோம். எடுத்த உடனே ஒருத்தன் எல்லாத்தையும் விட முடியுமா? ஒருத்தர் தண்ணி வச்சிட்டாரு, எடுத்த உடனே விட்ட மரம் உடம்பு ஒரு முடியாமல் போடும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக குச்ச ஒரு வாரம் குடிக்க வைக்கணும். அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக குடிக்கிறவரை ஒரு 3 நாள் குடிக்க வைக்கணும். அப்புறம் ஒரு 3 நாள் குடிக்கிறவரை ஒரு நாளெல்லாம் குடிக்கிறவரை பிரித்து கொண்டு வரணும். கொண்டு வந்தோமா அப்புறம் நம்ம வாரத்தில் ஒரு நாள், அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, அப்படி கொஞ்சமாக கொண்டு வந்தோம்னா படிப்படியாக வந்தோம். அப்போ தான் அவர் அதை விட முடியும். அதே மாதிரி ஸ்பீடாக ஒருத்தர் வண்டியில் வராரு, எடுத்தோடனே பிரேக் வச்சானாவும் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அவர் என்ன பண்ணுவார்? கீரை குடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், அடுத்த கீரை கூட பிரேக் பிடிக்கணும். அது அப்போ தான் பஸ்ஸு இங்கே நிற்காட்டினா அங்கேயே நிப்பாட்டுறோம். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்களா, அங்கேருந்து இங்கே தாம்பரம் நிறுத்தனா அவன் அடுத்த முன்னாடியே குரோம்பேட்டிலே நிப்பாட்டுறோம். அங்கேருந்தே ஸ்லோ பண்ணிவிடும். அப்படியே பொறுமையாக தட ரயில் நிற்கும், வேகத்தடை. எடுத்தோடனே பண்ண அவனை ரயில் பெட்டில் தக்கத்தில் ஓஞ்சி போகிறோம். அதே அந்த வேகம் தான் நம்ம மனசு. வா உட்காரு, சாமி கும்பிடு, உட்காராது. எடுத்தோடனே உட்காராது, அங்கே இங்கே ஏன்னா அதுக்கு அலைஞ்சியே பழக்கம் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து அதை பிடிப்பான், இதை போடுவான், அங்கே விடுவான், இங்கே விடுவான், அப்படியே அலைஞ்சி இதை சாப்பிடு அதை சாப்பிடு, இப்படியே அலைஞ்ச மனசு. எடுத்த உடனே உட்காராது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. எப்போ வேகம் கெடும்? பொறுமையாக தான் கெடும். எப்போ நான் அசைவத்தை விட முடியும்? பொறுமையாக தான் விட முடியும். அதுக்கு தான் என்ன, ஃபஸ்ட்டு பிரதோஷம் வா, விபூதியை பூசு போ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வா, அப்புறம் 1 வருஷமோ 2 வருஷம் பிரதோஷம் வந்தியா, அப்புறம் உதாச்சம் கொஞ்சம் போடு, அப்புறம் கொஞ்சம் விபூதி வை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தாண்டு. 1 வருஷம் 2 வருஷம் ஒரு 5 வருஷம் அப்படி தாண்டிச்சுன்னா நம்மளுக்குள்ளவே கட்டாயம். அதாவது ருத்ராட்சம் அசைவத்தை விட்டுட்டு விபூதி ருத்ராட்சம் போட்டவங்களை விட விபூதி ருத்ராட்சத்தை வச்சுட்டு அசைவத்தை விட்டவங்க தான் பல பேர். அப்போ என்ன தெரியுது? இதுதான் இந்த குரட்பா. அதாவது ஒளி இருளிலே இருக்கிற நாம் இருளை விட்டு ஒளியிலே போக வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் ஒளியிலே சென்று அடைய முடியாது. இப்போ அந்த தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, நான் இங்கே இருட்டில் இருக்கிறேன், இங்கேருந்து நான் அந்த வெளிச்சத்துக்கு போனேன்னா நல்லா போக முடியுமா? ஏன்னா என்னை சுற்றி இருள், ஒளி அங்கே தூரத்தில் இருக்குது. அந்த ஒளிக்கிட்ட நான் போகணும்னு சொன்னால் இங்கே முதல்ல வெளிச்சம் எனக்கு தெரியணும். அப்போ தான் முள் எது பள்ளம் எது மேடு எதுன்னு தெரிஞ்சால் தானே அந்த ஒளிக்கிட்ட நான் சென்று சேர முடியும். ஆமாவா இல்லையாம்மா? அந்த ஒளியை நான் சென்று சேரணும்னா முதல்ல இங்கே ஒளி வந்தால் தான் போக முடியும். அது போலே தான் அருட்பெரும் ஜோதியாகிய ஆண்டவனை சென்று நாம் அடைய வேண்டும் என்றால் அஞ்ஞானமாகிய இருளிலே நாம் இருக்கின்றோம். அஞ்ஞானமாகிய இருளை நாமே நீக்கி அங்கே சென்று சேர வேண்டும் என்றால் சென்று சேர முடியாது. அஞ்ஞானமாகிய இருள் எப்படி புற இருள் போல் எது மேடு பள்ளம் என்று தெரியாமல் தவிக்கின்றோமோ அப்படி மேடு பள்ளத்தை தாண்டி அங்கே சென்று அந்த அருட்பெரும் ஜோதியை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு டார்ச் லைட்டோ விளக்கோ தெரிந்தால்தான் அந்த இலக்கையை சென்று அடைய முடியும். அதுபோல அஞ்ஞானமாகிய ஆணவிருளில் இருக்கக்கூடிய நாம் அருட்பெரும் ஜோதி ஆகிய ஆண்டவனையை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இருள் நீங்குவதற்கு குருவாகிய ஒளி நம்ம கூட இருக்கணும். அந்த குரு தான் நமது எல்லாம் வல்ல மாணிக்க வாசகர் பெருமான். அவரோட திருவடி நிழல் நம்ம கூட இருந்தாதான் அஞ்ஞான நீங்கும். அப்போ தான் ஜோதியை பெற முடியும். அவரை கையில் அப்படி பிடிக்கும் பொழுது
அப்போ கொஞ்சமாக பாதை விலகும், கொஞ்சமாக விலகும். அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெளிச்சம் வரணும். எடுத்த உடனே நீ அசைவத்தை விடு, எடுத்த உடனே நீ எப்படி விட முடியும்? முதல்ல சைவனா நான் தெரியணும். வெளிச்சம் கொஞ்சம் வந்ததா, சைவம் வெளிச்சம், திருநூன்ற அடுத்த வெளிச்சம், அப்புறம் ருத்ராட்சன்ற அடுத்த வெளிச்சம், அப்புறம் குருநாதர் மாணிக்கவாசனோட பரிபூர்ண வெளிச்சம். அப்படி வந்து அப்படி குருநாதர் பார்வை பட்டவனே என்ன ஆகுது, அப்படி வடி கொஞ்சம் தெரியுது. அப்போ தான் என்ன பண்ணுவான், இவனுக்குள்ள சிந்தையில் தோணும், ரைட் நம்மளாம் பக்குவப்படணும், நம்ம உயிர் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, கருணை வர ஆரம்பிக்கும். அப்போது தான் அவனாவே விடணும். ஐயா சொல்லிட்டாரு, புக்கில் போட்டு தான் விட்டா அது கட்டுப்படுத்துறது. கட்டுப்படுத்துறது வேற, அறிவுக்கு அறிவாக உணர்ந்து விடுறது வேற. கட்டுப்படுத்துனா தெரியுமா, ஐயா மார்கழி மாதம் போகிறான், எழுந்துப்பான், கரெக்டாக கார்த்திகை 1ஆம் தேதி ஆகும், நேராக போவான், சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி, நேராக போவான், தப்பே இல்லை. ஐயோ எதுக்கு, அவங்க பொண்டாட்டிக்கு தெரியும், வீட்டுக்காரன் ஈத்து போட்டு அடின்னு அடிக்கிறான். கார்த்திகை மாதம்னு தலைமையில் தண்ணியை ஊற்றி நேராக கோயிலில் போய் ஒரு மாலை எடுத்து போட்டுருவாங்க அவன் கழுத்தில். அவன் சாமி அவன் மண்ணுவான் பாருங்க, நம்மளை கூட கூப்பிட மாட்டான். காலையிலேருந்து 6 நாள் குளிப்பான், சாமின்னுவான். ஐயோ வாப்பான் வாப்பான்னு சொல்லாத, சாமி வாங்க சாமி வாங்க. அவங்க அம்மாவுக்கு நம்ம வீட்டுக்காரர் எப்படி வாங்க வாங்க ஐயப்பா சாப்பாடு போட ஐயப்பா, நம்ம பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த 5 அடக்கி வச்சுருப்பாம்மா. கார்த்திகை 48 நாள் அவன் இருப்பான் பாருங்க, வீட்டில் அப்படியே சாம்பிராணி வாசம், சந்தன கமலம் அப்படியே பட்டு வச்சுன்னா அடிச்சான். காலையில் இருந்து ஐயப்பா 2 பாட்டு போடுவான் பாருங்க, அப்படி ஒரு பாட்டு, ஓம் தட்டு வாங்கி நைட் அப்படி 2 நாளும் பாட்டாக வேலை ஓடும். கல்லும் முள்ளும் காலுக்குமே அவ்வளோ பரிபூர்ணம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த 48 நாள் என்ன பண்ணுறான், இப்போ 2 விளக்கம் அவங்க புரியணும். உணர்ந்து விடலை, அவன் வீட்டுக்காரர் குடிக்கிறானேன்னு இப்போ இந்த மாலைன்னு ஒன்று போட்டு புலனை அடக்கி வச்சிட்டாங்க, கட்டுப்படுத்திட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், அடக்கி நிற்பான். இப்போ எப்படி 48வது நாள் பயபக்தியாக இருப்பானுங்க. நல்லா என்ன பண்ணுவார், ஈரமுடி கட்டி நல்லா சாமியே சரணம் ஐயப்பா, ஈரமுடி போயிடுவாங்க. போயிட்டு நல்லா ஐயோ 40 நாள் சாமியே சரணம் நல்லா ஐயப்பா மலை நெய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அப்படி பழனிக்கு வருவாங்க. எல்லாத்தையும் அதெல்லாம் சிப்ஸு கிப்ஸாக வாங்கி கட்ட பையில அப்படி பழனிக்கு வந்தோம். என்ன பண்ணுவாங்க, சில பேர் பழனியில் வருவாங்க பாரு, பழனியில் வந்த போது இந்த மூட்டையை அவுத்து காசுக்கு செலவு பண்ணுவாங்க வாங்குறது. பழனியில் தான் ரூட்டு பிரியும். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனியாக ரூட் போகிறவங்க பழனியிலே சரணம் ஐயப்பா மாலையை அவுத்து பையில் போட்டுப்பான். அங்கேயே இருக்குது பையன், அதுதான் நடக்குதுமா. இங்கே நடக்காமல் எதுவும் தெரியாமல் பேசுறதில்ல, தெரிஞ்சுதான் எல்லாம் பேசினுக்கிறோம். அந்த மாலத்துக்கு பையில போட்டு வண்டியை பாண்டிச்சேரி பக்கம் விட்டுருவாங்க. சென்னைக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வராது, அப்படி பாண்டிச்சேரியில் போய் காரில் கேஸ் இல்லை ஒரு கேஸு 2 கேஸ் வாங்கி உள்ளே போட்டுப்பாங்க. அப்படியே உள்ளே போட்டு அப்படி வரும்போதே சரக்கோட சில பேர் என்ன பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சம் பக்தி கொஞ்சம் முக்திச்சுன்னு வச்சுக்கா வாங்கி வச்சுப்பாங்க, குடிக்க மாட்டாங்க. வந்து அங்கே சாமியை சரணமைப்பா சொல்லிட்டு எல்லாம் பக்தி இருக்கணும்ல. அப்புறம் எல்லாம் ஐயப்பா அப்படி மாலையை கட்டி சாமி ஐயப்பனை ஐயப்பா அடுத்த வருஷம் பார்க்கலாமே பொட்டியில் போட்டு ஐயப்பனை மேலே வச்சுட்டு நேரம் எங்கே போயிடுவார், கவர்மெண்ட் கடைக்கு போடுவார். நீ அதில் காமெடி தெரியுமாம்மா, இந்த 1 மாதமாக அவனை சும்மா விட்டுருந்தா கூட அந்த அளவுக்கு குச்சிருக்க மாட்டான். இந்த 1 மாதம் அவன் சும்மா விட்டுருந்தா கூட ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டு குச்சிப்பான். இந்த 48 நாள் அட்டைக்கு வச்சுருந்தான் பாரு, வர்றான்ட்டு ஒரே நேரத்தில் 2 பாட்டில் அடிப்பாம்மா. அடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக குடிதான், அன்னைக்கு ஃபுல்லாக குடிதான். பாவம் ஐயப்பன் பிரசாதம் உள்ளே தான் இருக்கும், யாரும் கூட கொடுக்க மாட்டான். ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே வரும்போது 2 கோழி பிடிச்சிட்டு வந்துடுவான் வீட்டுக்கு. 2 கோழியை போத வரணுவான். எதுக்கு இது வரணுவான். அவங்க வயசு சொல்லும், ஏங்க இப்படி தாங்க ஐயப்பன் சொல்கிறத கேளு, 40 நாள் நீ சொல்கிறதுக்கு நான் கேட்டேன்ல போட்டு அப்பயே போலப்பாங்க பண்ண நினைக்கும். என்ன பண்ண சரி 40 நாள் நிம்மதி அந்த மாதிரி அந்த அம்மா போய் ஐயன் பிரசாதம் இன்னைக்கு அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இன்று வரைக்கும் இருக்குது. இது விளக்கம் என்ன விளக்கம், புலன்களை அவன் அடக்கனதின் பலனாக ரெட்டிப்பா புலன் வெளியே போயிடுச்சு. இதுக்கு என்ன உதாரணம், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நீரை, வாய்க்காலில் ஓடிக்கொண்டிருக்கிற நீரை
ஒரு ஒரு கல்லையோ ஒரு கட்டையோ வச்சு தடுக்கணும்னு வச்சுங்க, சும்மா விட்டால் கூட பொறுமையாக தான் போகும். இந்த டேமில் பாருங்கள், தண்ணி விட்டால் பொறுமையாக போகும். டேம் என்ன பண்ணுவாங்க, மூடிடுவாங்க. மூடிட்டு திறந்தா எவ்வளோ ஸ்பீட் தண்ணி போகும், ஒரு ஊரே அழிஞ்சு போடும். இல்லை இல்லையா? அதுதான் புலன்களை அடப்பது. இப்போ விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐம்புலன் அடக்கிறது இந்த தண்ணி, இந்த ஐயப்ப மாலை உதாரணம் புரியணும். இதெல்லாம் அடக்கி வைக்கிறது. அப்படி விட்டோன்னா கட்டுக்கடங்காமல் எகிரி குதிக்கும். ஆனால் பக்குவப்பட்டு அறிவுக்கறிவாக நம்ம ஏன் தண்ணி அடிக்கணும், தண்ணி வச்சா நம்ம உடம்பும் கெட்டு போகுது, நம்ம ஏன் ஊரெல்லாம் நம்மளை மதிக்குதா அறிஞ்சு, நம்ம ஏன் நம்ம மனைவி நம்மளை நம்பி வந்தா நம்ம ஏன் அடிக்கணும், நம்ம மனைவி நம்ம வாழ்வோம், சரி தண்ணி சாப்பிட்றோமா ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி குடிப்போம் அப்படின்ட்டு பக்குவப்பட்டு விட்டானா அவன் அப்படியே பரிபூர்ணமாக விட்டுடுவான். அதே மாதிரி அசைவம் கூட நம்ம ஏன் கொள்ளணும், அது இந்த அசைவம் எப்போ தான் மாட்டுவாங்க, இதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே எடுத்துப்பான். மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் சாப்பிட மாட்டாமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேராக கோவலம் பிச்சு போய் ஒரு அண்ணன் கூட மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த மீனை 4 வீடாக சேர்ந்து கூறு போட்டு அந்த கடையான சமைக்குதுங்க, சாப்பிட்டுதுங்க. அதே மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படியே கோய்ந்தா 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 கோய்ந்தான்னு அடக்கி வச்சுக்கின்னு அந்த எப்படா அந்த பொட்டாசி மாதத்தோட கோய்ந்தா அப்படின்னு தூக்கி எடுத்து உள்ளே போட்டு பெருமாளை நேராக போய் அப்படியே ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து பெருமாள் நினைப்பாராடா பாய், இத்தினால இந்த வீட்டில் நான் இருந்தேன்னு உண்மையாக சொல்ல பெருமாள் அப்படி திருப்பதிக்கும் ஓட்டுருவார். நான் கேட்குறேன், எதுக்கு அப்படி அடக்கணும், ஒன்றுனா பெருமாள் அடக்க சொன்னாரா, நீ சொல்லி எதனா சொன்னாரா, நம்ம அந்த மாதிரி சொல்கிறார். அப்போ புலன்களை இது புரியணும், புலன்களை அடக்கினால் அது மீறும், அறிஞ்சு வேணும். இப்போ இவ்வளோ சொன்ன காமெடி எல்லாம் இவ்வளோவும் இதுக்கான கருப்பொருள் என்ன, எல்லாமே இறைவனை வழிபாடு செய்ய தான் விடும். நம்மளால் எதையுமே விட முடியாது, நம்மளால் எதையுமே அடக்க முடியாது. அதான் இந்த குறட்பா மீண்டும் சிந்திப்போம். உட்கை தரும் பொட்கை உடையவர் போல் உண்மை பின்னிற்க அருளார் நிலை. அதாவது நாற்பத்தி 8வது குறட்பாவை பார்த்துருக்கணும். ஆமாம் ஆமாம், அதாவது 68 சாரி. உட்கை தரும் பொட்கை உடையவர் போல் உண்மை பின்னிற்கை அருளார் நிலை, இதோட பொருள் தான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அதாவது இருளில் நடப்போர் தீப்பந்தத்தை ஏந்தி வருகிறவன் முன்னே செல்ல தாம் அவன் பின்னே செல்வர். அதுபோல பாசப்பற்றாய இருளை விலக்கி ஞான நெறியில் செல்லும் உயிர்களுக்கு உதவியாக இறைவன் தனது திருவருள் ஒளியை வழங்கி வருகின்றான். உயிர் அவனுக்கு பின்னிற்றலே திருவருளை முற்றப்பெறும் முறையாகும் என்பதே இந்த குறட்பாவோட செய்தி. அதாவது திருவருளினுடைய அருளால் தான் அவன் சென்று நம்ம அடையிறான். அவ்வளோதான். அதாவது விளக்கெல்லாம் சொன்னேன். அந்த ஒளி அவன் நம்ம கூடவே இருந்தால் தான் அவன் சென்று அடைய முடியும். இல்லை நம்மளுக்கு என்ன தெரியுது, வெளிச்சம் இது இவ்வளோ பொருள் புரியுதா? அப்போது குருவோட அருள் இருந்தால் தான் திருவருளை பெற முடியும். குருவும் சிவமும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் குறட்பா வினை செய்கின்றோம்.